இப்போ சிமெண்ட் வீடு பரவலாக நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஆற்று மண் கிடைக்கிறதில்ல. எனக்கு பி சாண்டு, எம் சாண்டுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. வீடு வந்து வலுவிழந்துரும். அதனால எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பயந்துக்கிறீங்க. பயப்பட வேணாம். எம் சாண்டு, பி சாண்டா இருந்தாலும் அந்த ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கணும். அது எப்படி கலக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எம் சாண்டு கட்டுமானத்துக்காக பயன்படுத்துகிறீங்களா, அந்த எம் சாண்டு 5 பாண்டு இருந்ததுன்னா கரெக்டாக அந்த 5 பாண்டு எந்த பாண்டால் அளந்தீங்களோ அதால் ஒரு பாண்டு சிமெண்ட்டு போடணும். நீங்கள் வந்து குத்து மதிப்பாக 20 பாண்டை போட்டுட்டு 4 பாண்டு சிமெண்ட் இருக்கும் அப்படின்னு நீங்களாக ஒரு முடிவு பண்ணக்கூடாது. கரெக்டாக அளந்து போடணும். 5 பாண்டு மண் போட்டால் 1 பாண்டு சிமெண்ட் அளந்து போட்டு 2 தடவை மம்டியால் பெரட்டி 3ஆவது தடவை பெரட்டும் போது கையால் அடித்து அதுக்கப்புறம் நீங்கள் குழியை பறித்து தண்ணியை ஊற்றி குழச்சி கட்டினீங்கன்னா அது நல்லா வலுவாக இருக்கும். அதை போல் நம்ம பூச்சி வேலைக்கு பி சாண்டு யூஸ் பண்ணுறீங்க. பி சாண்டும் நீங்கள் வந்து 4 பாண்டு மண் 1 பாண்டு சிமெண்ட்டு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நான் சொன்ன மாரி கையெல்லாம் அடித்து நீங்கள் கலந்து யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா வலுவாக தான் இருக்கும். நீங்கள் எம் சாண்டு பி சாண்டு எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கிறது தான் இருக்குது. நீங்கள் வந்து மண்ணை போட்டுட்டு சிமெண்ட்டை போட்டு கிண்டாட்டினாலும் தெரியவே தெரியாது அந்த எம் சாண்டு பி சாண்டில். நீங்கள் இப்படி கரெக்டான முறையில் நீங்கள் கையாண்டிங்கன்னா அதுவும் நல்லா வலுவாக தான் இருக்கும்.